அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்ப பத்தி சொல்லியிருக்காங்க. 2 கட்டங்களாக இந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்படும். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசாங்கம் பொதுவா நமக்கு இதுக்கு முன்னாடி மத்திய அரசாங்கம் வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருந்தாங்க. அப்புறம் கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நிலைப்பாட்டுல இருந்து மாறி கேஷ் சென்சஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுக்கு வந்திருந்தாங்க. சரிங்களா? நமக்கு பொதுவா சென்சஸ் அப்படிங்கிறது 2020, 21ல எடுத்திருக்கணும். 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதுவும் எடுக்கப்படாம தான் இருந்துச்சு. கொரோனா காலகட்டம்னால நமக்கு எடுக்கப்படாம இருந்துச்சு. 16த் சென்சஸோட சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? கேஷ் சென்சஸையும் எடுக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. சரியா? அதற்கான அறிவிப்புகள வந்து வெளியிட்டிருக்காங்க. முதல் 2 கட்டங்களா நடத்தப் போறாங்க. அதுல முதல் கட்டத்துல பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகண்ட், லடாக் போன்ற யூனியன் பிரதேசங்கள், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த மாதிரியான பனி பிரதேசங்கள்ல 2026 அக்டோபர் 1ஆம் தேதி ஆ தொடங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பனிப்பிரதேசங்கள் முதல் கட்டமா இங்கெல்லாம் வந்து பண்ணிடுறாங்க. பனிப்பிரதேசம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், மாநிலங்கள் எல்லாத்துலயுமே. அடுத்து நாட்டினுடைய பிற பகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2027 மார்ச் 1ஆம் தேதி இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தொடங்க இருக்கு. சரிங்களா? இந்த டேட்ஸ் எல்லாமே எத பேஸ் பண்ணி இவங்க அனவுன்ஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சென்சஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948ல வந்திருக்கும். சென்சஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1948ல வந்திருக்கும். அந்த ஆக்ட்டோட பிரிவு 3 செக்ஷன் 3 படி தான் இவங்க வந்து இந்த மாரி டேட்ஸ சொல்றதுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்திருக்கும். என்னன்னா, தேர்தல் ஆணையம் அ எந்த சட்டத்தினுடைய எந்த பிரிவுகளோட அடிப்படையில தேர்தல் தேதிகள அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சரிங்களா? செக்ஷன் 14 அண்ட் 15 ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி பிரிவு 3 பிரிவு 14, 15 பேஸ் பண்ணி அவங்க சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியா வந்திருந்துச்சு டிஎன்பிசில. அதன் அடிப்படையில பார்க்கிறப்ப இது கூட கேட்கலாம். எந்த பிரிவின் அடிப்படையில இந்த சென்சஸ் இருக்கக்கூடிய தேதிகள வந்து மத்திய அரசாங்கம் அனவுன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, செக்ஷன் 3 ஆஃப் சென்சஸ் ஆக்ட் 1948 சரியா? அதையும் சேர்த்து இந்த இடத்துல பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதான் முதல் செய்தியில பார்க்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கத்தினுடைய தமிழக அதாவது தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம். சரிங்களா? தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தின் சார்பாக பார்த்தீங்கன்னா, அறிவியல் அறிஞர் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. எவ்வளோ பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 பேருக்கு 10 பிரிவுகளுக்கு கீழ சரியா? 10 பிரிவுகளுக்கு கீழ 24 பேருக்கு இந்த விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அது ஒரு சின்ன செய்தி தான். அத மட்டும் குடுத்திருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய செய்தித்தாள்ல நமக்கு ஒரு ஒரு உற்பத்தி ஆலை வந்து நேத்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை அப்படிங்கிற பகுதியில அங்க இருக்கக்கூடிய சிப்காட்ல பார்த்தீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த ரொபாட்டிக் இயந்திர பாகங்கள் உற்பத்தி ஆலை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஏஐ பேஸ்டு ரொபாட்டிக் இயந்திரங்கள் அதனுடைய உற்பத்தி ஆலைய வந்து இருங்காட்டுக்கோட்டை சிப்காட்ல காஞ்சிபுரம் மாவட்டத்துல நம்ம முதலமைச்சர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா? இந்த ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் நாட்ட சேர்ந்த அஜைல் ரோபோட்ஸ் அப்படிங்கிறவங்களோட பிளான்ட் தான் இது. அத நம்ம முதலமைச்சர் வந்து நேத்து தொடங்கி வச்சிருக்காரு. சரிங்களா? செயற்கை நுண்ணறிவு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ். அது ரிலேட்டடா ஒரு ஆலைய நம்ப தொடங்கி வச்சிருக்கோம். சரிங்களா? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. பிறகு கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "மன்னர்க்கு மன்னுதல் செங்கோன்மை அஃதின்றேல் மன்னாவாம் மன்னர்க்கு ஒளி" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "அரசர்க்கு புகழ் நிலைபெறக் காரணம் செங்கோல் முறையாகும். அஃது இல்லையானால் அரசர்க்கு புகழ் நிலை பெறாமல் போகும்" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஒரு அரசனுடைய புகழ் காலம் காலம் கடந்து நிற்க வேணும் அப்படின்னா, செங்கோல் முறையில ஆட்சி நடத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இல்லன்னா அந்த மாரி புகழ் இருக்காது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. திருக்குறளின் 556 அதிகாரம் கொடுங்கோன்மை. சரிங்களா? இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். நன்றி.